இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஆய்வு. காஞ்சிபுரம் சிப்காட் தொழிற்பூங்காவில் முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொழிற்சாலைகளின் செயல்பாடுகள் மற்றும் உற்பத்தி திறன் குறித்து அவர் கேட்டறிந்தார். அரசியல் விவாதம். அரசியல் தலைவர்கள் இடையிலான விமர்சனங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. ஊரான் வீட்டு நெய் குறித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்துக்கு தாவேகா பிரமுகர் பாப்புலர் முத்தையா தனது தரப்பு விளக்கத்தை அளித்து பதிலடி கொடுத்துள்ளார். இது இரு தரப்புக்கும் இடையிலான அரசியல் உரையாடலாக பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம். மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எந்தவிதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என தமிழக அரசு அதில் வலியுறுத்தியுள்ளது. நீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நீர் இன்று இரவுக்குள் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் பட்ஜெட் திட்டங்கள். தமிழக அரசு தனது வரவிருக்கும் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் நலன் கருதி பல முக்கிய திட்டங்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளது. பனைமரம் பாதுகாப்பு. தமிழகத்தில் பனைமரங்களை மாநிலத்தின் பாரம்பரிய சொத்தாக கருதி அவற்றை பாதுகாக்கப்பட்ட மரங்களாக அறிவிக்க அரசு பரிசீலனை செய்து வருகிறது. உழவர் உரிமை அட்டை. நிலமற்ற குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு தனித்துவமான உழவர் உரிமை அட்டை வழங்கப்பட உள்ளது. வங்கி மூலம் உதவித்தொகை. விவசாயிகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் 10,000 ரூபாயை அவர்களின் வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தும் புதிய திட்டத்தை அரசு முன்வைத்துள்ளது. கொள்முதல் விலை உயர்வு. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் விதமாக நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும் கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாயும் நிர்ணயித்து வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. இயற்கை விவசாய ஊக்கம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த முறையை பின்பற்றும் விவசாயிகளுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வறட்சி மாவட்ட அறிவிப்பு. ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நிலவும் வறட்சி சூழலை கருத்தில் கொண்டு அந்த மாவட்டங்களை வறட்சி பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களாக அறிவிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஐடி துறை சவால். செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ஐடி துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து ஸ்ரீதர் வேம்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி நிகழ்வு. அரசு பள்ளி விழாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. அமைச்சர் பிரபு முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்வு குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கருத்து மோதல். அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் சில நேரங்களில் விவாதங்களை உருவாக்குவது வழக்கம். அந்த வரிசையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவின் பார்வை. அரசியல் நகர்வுகள் குறித்து டி.கே. பிரபு கூறிய குட்டி ஸ்டோரி தாவேகாவின் எதிர்கால திட்டமிடலை வெளிப்படுத்துவதாக உள்ளது. விஜயின் அரசியல் வியூகம். தன்னை நோக்கி வரும் விமர்சனங்களுக்கு தனது செயல்பாடுகள் மூலமாகவே விஜய் பதிலடி கொடுத்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். முதல்வரின் ஆய்வுகள். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்கிறார். பட்டா மாற்றத்தில் மாற்றம். பத்திரப்பதிவு முடிந்த ஒரு வாரத்திற்குள் பட்டா மாற்றும் புதிய முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பொதுமக்களுக்கு பெரும் நன்மையாக அமையும். அரசு வாகனங்கள். அதிகாரிகள் அரசு வாகனங்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு விஜய் பிறப்பித்துள்ள உத்தரவு
நிர்வாக சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் கோரிக்கை. மராட்டியத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். டாஸ்மாக் மாற்றம். டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்கும் திட்டம் குறித்து அமைச்சர் அளித்துள்ள விளக்கம் மது விற்பனை துறையில் ஏற்பட போகும் மாற்றங்களை உறுதிப்படுத்துகிறது. ரேஷன் விநியோகம். சென்னையில் அடுத்த 3 நாட்களுக்கு பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கும் புதிய முயற்சியை அரசு தொடங்கியுள்ளது. இது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது. சேலம் வாயு கசிவு. சேலத்தில் உள்ள ஜவ்வரிசி ஆலையில் ஏற்பட்ட திடீர் வாயு கசிவால் 6 தொழிலாளர்கள் மூச்சு திணறுக்கு ஆளாகியுள்ளனர். உரிய நேரத்தில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளன. விவசாயி கைது விவகாரம். நாக்பூரில் தமிழக விவசாயிகள் கைது செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் உதயநிதி இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் சந்திப்பு. பனையூர் அலுவலகத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் அமைச்சர் ஆனந்த் மற்றும் வெங்கட்ரமணன் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நலத்திட்டங்கள். அமைச்சர் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் 1000 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கு அரசு சேவைகளை எளிதாக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. நீர்நிலை சீரமைப்பு. 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த தெப்பெருமாநல்லூர் வாய்க்காலை அமைச்சர் வினோத் அவர்கள் நேரில் பார்வையிட்டு தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார். காவிரி உரிமை. காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தன் கருத்துக்களை பகிர்ந்து உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். டெல்டா விவசாயிகளுக்கு இழப்பீடு. பயிர் சேதங்கள் மற்றும் நீர்நிலை பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மோசடி புகார்கள். மத போதகர் என்ற பெயரில் போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற்று பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டதாக மரிய செல்வம் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிறந்தநாள் கொண்டாட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பல்வேறு விதமான பேனர்கள் வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். காவிரி விவகாரம். காவிரி நதிநீர் தொடர்பான சூழலில் கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் காட்சிகள் தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீரன் சின்னமலை நினைவு நாள். தீரன் சின்னமலை நினைவு நாளில் இளைஞர்கள் அதிக வேகத்திலும் புகை கிளம்பியபடியும் வாகனங்களை ஓட்டி அத்துமீறியதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எம்பிக்களின் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் காவிரி விவகாரத்தில் விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படுவதாக கூறி திமுக எம்பிக்கள் பாதைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறுப்பு தானத்தில் சாதனை. மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. இதற்கு உறுப்பு தானம் செய்த குடும்பங்களே காரணம் என அமைச்சர் அருண்ராஜ் புகழாரம் சூட்டியுள்ளார். கனமழை எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசியல் எச்சரிக்கை. மாநில அரசு மேற்கொள்ளும் சில கொள்கை முடிவுகளுக்கு எதிராக போராட்டம் வலுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சர் ரஜினி சந்திப்பு. சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அமைச்சர் வன்னி அரசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விமானப்படை தேர்வில் மோசடி. ஆவடியில் நடந்த விமானப்படை கிளார்க் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஹரியானாவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஆள் மாறாட்டம் மற்றும் மின்னணு கருவிகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் இந்த விவகாரம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.